அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக வந்தால் இதுவரைக்கும் இல்லாத சிக்கலில் காந்தி குடும்பம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன, இதனுடைய பின்னணியின் பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம் செய்கிறாரு. அவர் இன்று மாலை 4 மணிக்கு நிறைவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தில் பரபரப்பாக நடந்து வரக்கூடிய வேறு சில விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் இந்திய அரசியலில் சக்தியாக இருந்த நேரு காந்தி வம்சம் இப்போது பெரும் சவால்களை எதிர்கொள்கிறது. 3 பிரதமர்களை உருவாக்கிய குடும்பம் பலவீனமான தலைமை மற்றும் குழப்பங்களை எதிர்கொண்டு வராங்க. பாஜகவும் பிரதமர் நரேந்திர மோடியும் 3வது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கு. காங்கிரஸ் தலைமை அளவில் சற்று பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கு. ஒருவேளை அது நடந்தால் காந்தி குடும்பத்தின் செல்வாக்கு அது கடுமையாகவே பாதிக்கும். டெல்லியில் இருக்கக்கூடிய கொள்கை ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த ராகுல் வர்மா தி கார்டியன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் இது பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் ஒரு பெரிய தேர்தல் தோல்வி காங்கிரஸுக்குள்ள உள்கட்சி மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இது கட்சியில் பெரிய பிளவை ஏற்படுத்தலாம். காந்தி குடும்பம் தங்கள் வம்சத்திற்கு வெளியே ஒரு நீண்ட கால தலைவரை இதுவரைக்கும் தேடல. அதனால தோற்றால் அது காந்தி குடும்பத்தின் தோல்வியாகவே பார்க்கப்படும். 2017 கட்சி தலைவரான ராகுல் காந்தி மோடியிடம் 2019 தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் காங்கிரஸில் இப்போதும் அவர்தான் தலைவர் போல செயல்படுகிறார், பார்க்கவும் படுகிறார். காங்கிரஸின் மிக பாதுகாப்பான தொகுதியான ரெபோரேராலி என்று கூட ஆட்டம் கண்டிருக்கு. காந்தி குடும்பத்தின் கோட்டையாக இருந்தும் மக்களுக்காக அவர்கள் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அஸ்திவாரம் ஆட்டம் கண்ட நிலையில் 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைவான நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் இம்முறையும் போட்டியிடுது. மோடி ஆட்சியை அகற்றினால் போதும் அப்படிங்கிற ஒரே கொள்கையோடு அவர்கள் சமரசம் செய்திருக்காங்க. சமாதானங்கள் செய்து கொண்டுதான் காங்கிரஸ் எதிர்கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. மோடி ஆட்சி தொடர்ந்தால் காங்கிரஸ் முக் பாரத் நிஜமாகிவிடும் அப்படிங்கிற அச்சத்தால் ராகுல் காந்தி இம்முறை கடும் ஆவேசத்தோடு பிரச்சார களத்தில் முன் நிற்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோடி ஆட்சியை அட்டாக் செய்கிறாங்க. நாடு முழுக்க பெரிய பாத யாத்திரையை தனது மனோ மற்றும் உடல் திடத்தால் செய்து முடித்திருக்காங்க. இத்தனை முயற்சிகள் இருந்த போதிலும் கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கணிசமான வெற்றியை பெற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கூறியிருக்காங்க. ராகுல் காந்தி பிரதமருக்கான மிகவும் நம்பகத்தகுந்த வேட்பாளராக கருதப்படுகிறார். ஆனால் பலவீனமானவராக பார்க்கப்படுகிறார். மோடிக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு வட இந்திய மக்களிடையே ஈர்ப்பு இல்லாதவர் என்று விமர்சிக்கவும் படுகிறார். அதனால தான் இந்திய அரசியலில் நேரு காந்தி வம்சத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது. இவ்வாறு கார்டியன் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாடு முழுவதும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் 6 கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்க நிலையில் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் இன்று, அதாவது ஜூன் 1 நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் மற்றும் ஒரு தொகுதியான வாரணாசி தொகுதியிலும் இன்று தேர்தல் நடைபெறப் போகிறது. 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் வாரணாசியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரிக்கு நேற்று முன்தினம் வருகை தந்தார். முதல் நாளான நேற்று முன்தினம் மாலை கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம்
தரிசித்து விவேகானந்தர் பாறையில் 3 நாள் தியானத்தை பிரதமர் மோடி அன்று இரவு தொடங்கிய நிலையில் நேற்று மே 31 இரண்டாவது நாளாக அவர் தியானத்தை தொடர்ந்தார். முன்னதாக நேற்று காலை கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து சூரிய உதயத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் அவர் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டார். பின்னர் விவேகானந்தர் மண்டபத்தில் அவர் தியானத்தில் ஈடுபட்டார். தியான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகியும் இருக்கு. 2019 தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கேதார்நாத் குகையில் இதே போன்று தியான பயிற்சியிலையும் ஈடுபட்டார் அப்படிங்கிறதும் நினைவு கூறத்தக்கது. இதற்கிடையில் நேற்று விவேகானந்தா பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு திடீர் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. காலை 8 மணி முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இருப்பினும் விவேகானந்தா பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய செல்போன் உடைமைகள் ஏதும் எடுத்து செல்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதே போல அங்கு வருபவர்களின் ஆதார் விவரம் பெற்ற பின்னரே அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. மேலும் முதல் தளத்துக்கு மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பாராளுமன்ற மக்களவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுது. இந்த நிலையில் 132 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் கடல் நடுவே சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கி 45 மணி நேரத்துக்கு தியானம் மேற்கொள்கிறார். இன்று 1ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தியானத்தை நிறைவு செய்யும் பிரதமர் படகு மூலம் கன்னியாகுமரி கரைக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லியும் திரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவு ஆனது. 3வது நாளாக தியானத்தில் மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் மோடியின் நிறைவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றுடன் நிறைவடைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முடித்த பின் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரத்திற்கு வந்தடைந்தார். பின் அங்கிருந்து கார் மூலமா கன்னியாகுமரி பயணம் மேற்கொண்டார். மாலை 5 மணி அளவில் குமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனமும் செய்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தையும் தொடங்கினார். நேற்று அதிகாலை 5:30 மணி வரைக்கும் சுமார் 11 மணி நேரமா தொடர் தியானத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா தியான மண்டபத்தில் இருந்து வெளியே வந்த சூரிய உதயத்தை கண்டு வழிபாடும் செய்திருக்காரு. பின் ஸ்ரீபாத மண்டபத்தில் சற்று நேரம் தியானம் செய்து காலை 7 மணி அளவில் மீண்டும் தியான மண்டபத்திற்கு சென்று 2வது நாளாக தியானத்தை தொடங்கினார். இன்று மதியம் 3 மணி வரைக்கும் தியானத்தை தொடர்வார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 45 மணி நேரம் தியானம் மேற்கொள்கிறார். பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் தியானத்தையும் முடிக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு பிரதமர் மோடி ஒவ்வொரு முறையும் தியானத்தை மேற்கொள்வது வழக்கமாகவே வைத்துமிருக்காரு. 2014 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதாவது முன்பு பிரதமர் மோடி சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை வணங்கினார். அதே போல 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி கேதார்நாத் குகையில் அமர்ந்து தியானம் செய்தார். தற்போது 2025 மக்களவை தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் நினைவிடத்தில் தியானத்தை மேற்கொள்கிறாரு அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வடக்கிலும் பிரதமர் மோடி தெற்கிலும் தியானத்தில் ஈடுபடுவது எதிர்பாராத ஒற்றுமையாக கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய கேந்திரநாத், பத்ரிநாத் ஆகிய இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேதார்நாத்தில் தியானம் செய்யும் புகைப்படமோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடி மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவருமே நெருங்கிய நண்பர்கள் என்ற நிலையில் ரஜினிகாந்தும் பாஜக ஆதரவாளர் என்ற நிலையில் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பின்னர் இருவரும் ஒன்று சேர்வார்களா, ஒரே பாதையில் பயணிப்பார்களா என்ற கேள்வியை ரஜினிகாந்த் ரசிகர்கள் எழுப்பி வராங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் கடந்த 2021ஆவது ஆண்டு கட்சி தொடங்குவதாக அறிவித்து கடைசி நேரத்தில் திடீரென பின்வாங்கி விட்டதை அடுத்து மீண்டும் அரசியல் பாதைக்கு வருவாரா, அப்படி இல்லைனா தனது ஆன்மீக மற்றும் சினிமா பயணத்தில் மட்டும் ஈடுபடுவாரா என்பதை நாமளும்
மட்டும் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வரப்போகிற பிரதமருடைய இடத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வருவார்களா? அப்படி இல்லைன்னா இந்திய கூட்டணியிலிருந்து யார் வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அரசியல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.